நள்ளிரவு நேரம். ஊரே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் வவுனியா மகாரம்பைக்குளம் மயானத்தில் ஒரு நிழல் நடமாடுகிறது. அடக்கம் செய்யப்பட்ட பிணத்தின் சவப்பெட்டி உடைக்கப்படுகிறது. மர்ம நபர்கள் தேடுவது நகையையோ பணத்தையோ அல்ல. அவர்களுக்கு தேவை ஒரு மனிதனின் தலை. ஆம், 3 மாதங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒருவரின் சடலத்தை தோண்டி தலையை மட்டும் வெட்டி எடுத்துச் செல்கிறது ஒரு கொடூர கும்பல். இது வெறும் திருட்டா அல்லது இதன் பின்னணியில் இருக்கும் மர்மம் என்ன? சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது இப்படித்தான். வேறொரு இறுதிச் சடங்கிற்காக மயானத்திற்கு வந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து வந்த சகிக்க முடியாத துர்நாற்றத்தால் அதிர்ந்து போனார்கள். அங்கே குழி தோண்டப்பட்டிருந்தது. உள்ளே பார்த்தவர்களுக்கு இரத்தமுறையும் அதிர்ச்சி. சடலம் இருக்கிறது, ஆனால் தலை இல்லை. எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது, அவனை புதக்குழியை வெட்டி அவனை தலையை எடுத்துருக்குன்னு சொல்லி அங்கே போய் பார்க்க ஆக்கள் அனுப்பி போய் பார்த்தோம். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த தலை எடுத்து தான் இருந்து கிண்டி கிடங்க கிண்டி அந்த பொட்டியை உடைச்சி அந்த தலையை துண்டிக்கப்பட்டு எடுத்திருந்தது. அதுக்கு மேலே ஒரு முள்வாதம் மட்டும் வெட்டி வச்சுருந்தாங்க. ஒரு மனிதாபம் இல்லாதபடி இப்படி ஒரு வேலை செய்கிறாங்க. 2 வருடங்களுக்கு முன்பு 1 வயது குழந்தையின் உடல் திருடப்பட்டது போலவே இப்போதும் ஒரு அகால மரணமடைந்தவரின் தலை குறிவைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தலை? ஏன் மண்டையோடு? உயிரிழந்தவர் மீதான கோபமா? இல்லை என்கிறார்கள் விபரமறிந்தவர்கள். இதன் பின்னணியில் இருப்பது பில்லி சூனியம் எனும் இருண்ட உலகம். தலைச்சான் பிள்ளை எனப்படும் வீட்டில் முதல் குழந்தையாக பிறப்பவர்களின் எலும்புகளுக்கும் தற்கொலை போன்ற அகால மரணம் அடைந்தவர்களின் மண்டையோடுகளுக்கும் அபரிமிதமான மாந்திரீக சக்தி இருப்பதாக ஒரு மூட நம்பிக்கை இன்று உலவுகிறது. சாந்தியடையாத அந்த ஆன்மாக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர இந்த மண்டையோடுகள் தேவைப்படுவதாக மாந்திரீகவாதிகள் நம்புகிறார்கள். இந்த கொடூரத்தை மாந்திரீகவாதிகள் நேரடியாகச் செய்வதில்லை. ஒரு சில காசுக்காகவும் மதுவிற்காகவும் எந்த பாதகத்தையும் செய்ய துணியும் ஒரு கூலிப்படையை அவர்கள் ஏவிவிடுகிறார்கள். மயானங்களில் சடலங்கள் அழுகும் வரை காத்திருந்து நள்ளிரவில் பிணத்தை தோண்டி எடுத்து அதன் பாகங்களை விற்று காசாக்குகிறார்கள் இந்த நவீன காலத்து நிறமாமிச வேட்டைக்காரர்கள். மனிதன் செவ்வாய் கிரகத்தில் குடியேறத் துடிக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் இன்னும் மண்டையோட்டையும் மாந்திரீகத்தையும் தேடி பிணங்களை தோண்டும் ஒரு கூட்டம் நமக்கிடையே வாழ்ந்து கொண்டிருப்பது இவ்வளவு பெரிய அவலம். வவுனியாவில் இயங்கும் இந்த பில்லு சூனியக்காரர்களை கண்டுபிடித்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்காதவரை மயானத்தில் உறங்குபவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த சம்பவம் உங்கள் பகுதியில் நடந்திருந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? மூட நம்பிக்கையால் சிதைக்கப்படும் மனித மாண்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். இதுபோன்ற குற்றச் செய்திகளின் பின்னணியை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். விழிப்புணர்வுடன் இருப்போம்.